ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட எக்ஸ்டெண்டட் செஷன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து செஷன்ல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இன்னைக்கோட எக்ஸ்டெண்டட் செஷன் பார்த்தீங்கன்னா நான் தான் ஹோஸ்ட் பண்ண போறேன். ஸோ இன்னையோட எக்ஸ்டெண்டட் செஷன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 days பேக் ஒருத்தர் வந்து நம்மளோட எக்ஸ்டெண்டட் செஷன்ல வந்து நமக்காக நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி பேசினாரு. எஸ், அதே பர்சனை தான் நாங்கள் இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் நியூ. சோ நான் வந்து இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இவரை பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து அந்த 25 days பேக் எபிசோட்ல வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இவரோட இன்ட்ரடக்ஷன் தான் செமையா இருந்திருக்கு. பட் இன்னைக்கு நான் இப்படிதான் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நான் ஆக்சுவலா விரும்புறேன். சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு கிளாஸ் இருக்கட்டும், ஒரு வெபினார் இருக்கட்டும், ஒர்க் ஷாப்ஸ் இருக்கட்டும், எப்பவுமே பாத்தீங்கன்னா மக்களோட கம்ஃபர்டபிலிட்டியான ஒரு டைம், அதாவது 9 o'clock 10 o'clock இல்ல ஈவினிங் 4 5 அந்த மாதிரி தான் யூஸ்வலா வைப்பாங்க. ஏன்னா மக்கள் வரவங்க எனக்கு வந்து வர கஸ்டமர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும், அந்த டைம்ல வந்தாதான் இவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ்வலா வந்து வெபினார்ஸ் ஆர் ஒர்க் ஷாப்ஸ் எனிதிங் நடக்கும். பட் இந்த பர்சன் நீங்க பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு ஒரு வெபினார் வைக்கிறாரு. அந்த வெபினார்ல வந்து ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, ஸோ 200 to 300 or 500 பிளஸ் மெம்பர்ஸ் வராங்க. ஸோ அதுதான் அவரோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பர்சனலா எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து எப்பவுமே வைக்கிற ஒரு பர்சன், இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் வைக்கிற பர்சன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வர கஸ்டமர் வர அவங்களோட ஆடியன்ஸ்க்கான ஒரு பெர்ஃபெக்ட் டைமிங் வைப்பாரு. பட் இவரோட பெர்ஃபெக்ட் டைமிங்க்கு மத்தவங்களை வந்து வர வச்சு அதுல வந்து பயங்கரமான பெனிஃபிட் அண்ட் லைஃப் சேஞ்சிங் சொல்லலாம், லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் கூட சொல்லலாம். சோ நிறைய பேருக்கு ஆயிருக்கு. சோ அதனாலதான் இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் சோ மிஸ்டர் தரணிதரன் தான் நம்ம கூட வந்திருக்காரு. ஹி இஸ் ஆல்சோ இன் டிஜிட்டல் லைஃப் ஸ்டைல் மாங்க்னு சொல்லலாம். அவரை நீங்க பார்த்தோன்னே ஆமா அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அவர் தரணியை வந்து நான் ஒரு 4 years பேக் வந்து டிஃப்ரெண்டான ஒரு பர்சனை நான் பார்த்தேன். பட் இன்னைக்கு இப்போ வந்து அவரோட இன்னர் பர்சன் அண்ட் அவுட்டர் பர்சன் ரெண்டுமே வந்து ஒரு பயங்கர சேஞ்ச், ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு தரணிதரனை நான் பாக்குறேன். சோ எஸ், இப்போ வந்து நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட நம்ம ஆட் பண்ணிடலாம். சோ இன்னைக்கு அவர்கிட்ட வந்து நம்ம இந்த 5 AM கிளப் அப்படின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, சோ அதை பத்தி நிறைய விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ எஸ், ஹாய். Yes, வணக்கம் தீபிகா. Thank you so much for the introduction. Yes, once again வந்து DJs பரிவுல வர்றது ரொம்ப சந்தோஷம். Yes, thank you so much bro. So உங்களை வந்து கண்டிப்பா இந்த செஷன் வந்து நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனாலதான் நான் வந்து நாம வந்து பிளான் பண்ணி எங்களோட செஷன் முடியறதுக்குள்ள உங்களை வந்து எங்களோட சேனல்ல வந்து உங்களை ஃபீச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சோ நீங்க வந்து ஷார்ட்டா வந்து நீங்க உங்களை பத்தி சொல்லிடுங்க ப்ரோ. ஓகே, திடீர்னு ஷார்ட்டா சொல்லணும், என்ன சொல்லணும்னு தோணல. ஓகே ஃபைன். சி, சிவகாசில இருந்து ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் ஒரு பெரிய கோலோட சென்னை வந்தா எப்படி இருக்கும், அதுதான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல். ஓகே, ஸோ வந்து நிறைய ஆஸ்பிரேஷன்ஸோட சென்னை வந்தேன். ஸோ சென்னை வந்து நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. அந்த கற்றுக் கொடுத்தது எல்லாமே வந்து நான் வச்சுக்கிறது இல்லை, எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ நீங்க வந்து சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சனா இருந்தீங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. சோஷியல் ஈகல்னு சொல்லிட்டு ஒரு அமேசிங்கான அவார்ட் வின்னிங் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த டிஜிட்டல் லைஃப் ஸ்டைல் மாங்க் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆனீங்க? வாட் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் இட்? ஓகே, கோவிட் அதுதான் வந்து வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. இந்த ஜிவிஎம் படத்துல சொல்லுவாங்களா, அது மாதிரி வந்து கோவிட் தான் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. சொல்லலாம் என்னன்னா, அந்த 20th அதாவது 20th of March ஊர்ல போய் என் பையனை விட்டுட்டு நானும் என் ஒய்ஃபும் சென்னை வந்துட்டோம். வந்து வரவும் லாக்டவுன், ஃபர்ஸ்ட் ஒரு நாள் லாக்டவுன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் வந்துச்சு. வழக்கம் போல 2-3 நாள் வந்து நல்லா மூவி பார்த்துட்டு ஜாலியா தான் இருந்தோம். ஒரு கட்டத்துல வந்து இப்படியே போச்சுன்னா வந்து கரெக்டா இருக்காது அப்படின்னு மனசுல பட்டுச்சு. ஏன்னா எனக்கு வந்து நிறைய இன்டராக்ட் பண்ணுவேன், நிறைய எல்லா இடத்துலயுமே இருப்பேன், நிறைய மக்கள்கிட்ட பேசிட்டு இருப்பேன். வீட்டுல எல்லாம் நான் அடைச்சு வைக்க முடியாது. பிக் பாஸ் முதல்ல நான் வெளியே வர்றது நானா தான் இருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் ரூம்ல எல்லாம் போட்டு நம்மளை கூட்ட முடியாது. இது மாதிரி வரவுமே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சும்மா இருந்தா துருப்பிடிச்சிருவோமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ தட் இஸ் ஒன். நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன், நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன், நிறைய செமினார்ஸ். நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணதே ஜாஸ்தியா இன்வெஸ்ட் பண்ணது என் மேலதான். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்ப்பேன். என்னன்னா, நம்ம வந்து தயார்படுத்திட்டே இருந்தோம்னா லைஃப்ல என்ன சிச்சுவேஷனுக்கும் அடாப்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் நம்ம தாட்டா இருந்துச்சு. பட் இதுல வரவும் என்ன எனக்கு எது நேச்சுரலா வருமோ அது வரலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து நம்மளோட இஎம்ஐ அண்ட் ஆபீஸ் ரெண்ட் அதுதான் என்னுடைய ஃபோக்கஸா இருந்து பிசினஸ் ஆங்கிள் தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சு ஆரம்பிச்சேன். பட் 3 நாள் 4 நாள்ல வந்து எந்த போஸ்ட் போட்டாலும்
என்ன கோர்ஸ் லான்ச் பண்ணாலும் அதுக்கு ஆடியன்ஸ் இருந்துட்டே இருந்தாங்க. பயங்கரமான நம்பிக்கை மேல. அவங்க வச்ச நம்பிக்கை தான் என்ன பதற வச்சுச்சு. என்னடா இவ்வளவு தூரம் ஒருத்தவங்க நம்புறாங்க, அதுக்கு ஜஸ்டிஸ் பண்றோமா அப்படிங்கிற கேள்வி நிறைய கேட்க ஆரம்பிச்சேன். ஜஸ்டிஸ் பண்றோம்னா இது நல்ல விஷயம் பண்றோம்னா இன்னும் நல்லா பெரிய ஸ்கேல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா வந்து Facebook ஆட் ரன் பண்ணேன் என்னுடைய Facebook கோர்ஸுக்காக. அதுல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு 4 வெபினார். என் பசங்களே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கிண்டல் பண்ணுவாங்க, நீதான் ஃபாதர் ஆஃப் வெபினார்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 4 வெபினார் 5 வெபினார் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம டெய்லி ஈவினிங் 8 மணி ஆனா வந்து தரணி வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வெபினார் வந்து கோர்ஸ் வாங்கினாங்க, வாங்கி படிச்சவங்க எல்லாருமே வந்து இப்ப 700 பேர்ல அட்லீஸ்ட் 100 பேர் சூப்பர் ப்ராஃபிட் பார்த்தாங்க. அதுல ஒரு 10% ஆஃப் தி பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்லயே வந்து 4 lakh 5 lakh 6 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணாங்க அந்த கோர்ஸ் படிச்சுட்டு. அந்த கோர்ஸ் படிச்சுட்டு அது பண்ணதுல எனக்கு செம்ம ஹாப்பி, செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஆனா என்ன ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் டிப்ரெஷன் மோடுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அது எனக்கு பெரிய கேள்வி கொண்டு வந்துச்சு. என்ன எத்தனை பேர் டிப்ரெஷன்ல இருக்காங்க அப்படின்னு அப்பதான் தோணுச்சு, நம்ம என்னென்னலாம் பண்ணி லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகணும். நானும் டிப்ரெஷன் ஸ்டேஜ் தான் போயிருக்கேன். அதுல இருந்து எப்படி வெளியே வந்தோம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அதை வந்து ஒரு கோர்ஸா கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சேன். ஏற்கனவே கோவிட் வந்து ஒரு சேலஞ்ச் நமக்கு இருக்கிறது. மனசனுக்கு சேலஞ்ச் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. சோ நம்ம ஒரு சேலஞ்ச் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே டஃபஸ்ட் இது வந்து என்னன்னா காலையில எந்திரிக்கிறது தான். ஆமா, மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து 5 மணிக்கெல்லாம் எஞ்சிக்கிறது எல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ. கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னா நைட் முழிச்சிருக்க சொல்லுங்க, எவ்வளவு நேரம் முழிச்சிருக்கலாம். நானுமே வந்து சம்டைம்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்காக நைட்லாம் முழிச்சிருப்பேன். 2-3 டைம் டீ குடிப்போம், ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், உட்காந்துடலாம். ஆனா வந்து தூங்குறவனை எழுப்புறது வந்து 7 கொலை பண்றதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஓகே, அதனால வந்து எனக்கு என்னையுமே தூங்குற பேருக்குன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். அப்படிதான் இருந்தேன். பட் என்ன அப்படின்னா ஒரு 21 நாள் வந்து கண்டினியூஸா ஒரு விஷயத்த பண்ணோம்னா அது ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அது ஈஸி பண்ணிடலாம். இப்ப வந்து லெஸ் தென் 13 years 14 yearsனா அது ஈஸியா கொண்டு வந்துடலாம். நம்ம வந்து ஒரு லைஃப் சைக்கிளுக்கு அடாப்ட் ஆயிருப்போம். அதுல வந்து நம்ம வந்து ஹேபிட்டா மாத்தணும் அப்படின்னா ஈஸியஸ்ட் ஒர்க் கிடையாது. சோ கண்டினியூஸா வந்து திரும்ப பண்ணி அதுக்கு மைண்ட ப்ரிப்பேர் பண்ணணும் நிறைய. அண்ட் காலையில எந்திரிக்கிறது வந்து எல்லாராலையும் எந்திரிச்சிட முடியாது. சோ ஒரு சேலஞ்ச் வைப்போம், அந்த சேலஞ்சில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா லைஃப் அவங்க பாக்குற கண்ணோட்டம் மாறும் அப்படிங்கறத நம்பிக்கை. ஓகே, சோ இந்த காந்தி எல்லாம் இருக்காருல்ல, அவர்லாம் வந்து சபர்மதி ஆசிரமத்துல வந்து நிறைய நடப்பாராம். அதனாலதான் வந்து இந்த தண்டி மார்ச் எல்லாம் வந்து அவருக்கு ஈஸியா போயிருச்சு. சோ காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறது எனக்கு பெரிய பிரச்சனையா தெரிஞ்சது இல்ல. ஏன் அப்படின்னா நான் காலையில ரன்னிங் எல்லாம் போவேன். 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்லாம் ஓடி இருக்கேன். சோ எனக்கு அது நேச்சுரலா வர ஒரு விஷயம் தான். அதை வந்து ஒரு சேலஞ்சா பண்றப்ப எனக்கும் கமிட்மெண்ட் இருக்கு. சரி, இத்தனை பேரை வந்து நம்ம காலையில எழுப்பி விடுறோம், அவங்கள சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னு. சோ ஒரு போஸ்ட் போட்டு அது எடுத்த உடனே அது வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. 85 பேர் ஆர்கானிக்கா ஜாயின் பண்ணாங்க. நான் அதுதான் பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப கம்மியா தான் போட்டேன். இந்த பேட்சுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே போறேன். ஓகே, சோ அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் நானும் ஆன்லைன்ல எல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணேன். யாராவது 5 மணிக்கு பண்றாங்களான்னு சொல்லி கூகுள் பண்ணி பார்த்தேன். யாரும் 5 மணிக்கு பண்ணல. 5 மணிக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தது வந்து யாருன்னா குடுகுடுப்புக்காரன் தான். நைட்டு வந்து 5 மணிக்கெல்லாம் வந்து காலையில வந்து நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுல வந்து நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாலே பெருசா வந்து இந்த வெபினாரும் 5 மணிக்கெல்லாம் பார்த்த மாதிரி அதனாலதான் போட்டோம். வேல்ஸ் ஃபர்ஸ்ட் வெபினார் போட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டா? சோ வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து காலையில பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் எழுப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஒரு விதத்துல நல்லதுதான். சூரியன் எந்திரிக்கிற முன்னாடி நம்ம எந்திரிச்சிடணும், அலாம் கிளாக் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வெற்றி அங்கேயே வந்து நிர்ணயிக்கப்பட்டது. எஸ் ப்ரோ, நீங்க வந்து உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணது வந்து நீங்க எவ்வளவு பெனிஃபிஷியலா நீங்க எடுத்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. பட் எங்களுக்கு வந்து உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ற எல்லாருக்குமே வந்து 100% பெனிஃபிஷியலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலா நானும் நம்புறேன். நிறைய பேரோட ஃபீட்பேக்ஸ் பார்க்கும்போது அதுதான் தெரியுது. ஸோ இப்போ வந்து நீங்க சொன்னீங்க, நீங்க நிறைய கோர்சஸ் எடுத்திருக்கீங்க, நீங்க நிறைய கிளாஸ் போனீங்க, நீங்க நிறைய வெபினார்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணீங்க. ஸோ அந்த ஒர்க் ஷாப்ஸ்க்கும் இப்போ நீங்க வந்து பண்ற ஒர்க் ஷாப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஏன்னா அது ஒண்ணு கொஸ்டின். அண்ட் இன்னொரு கொஸ்டின், இப்போ நம்மளும் வந்து நிறைய ஆன்லைன் யூடியூப்ஸ்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு. சோ ஹவ் டிஃபரண்ட் இஸ் யுவர் ஒர்க் ஷாப்? ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னா திருக்குறள்ல இல்லாத ஒரு விஷயம் வேற யாருமே சொல்லி கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே,
நம்மளுடைய பழைய புக் இருக்குல்ல, அதுல இருக்கிற கருத்துக்கள்ல எக்கச்சக்கமான கருத்துக்கள். அதுல இல்லாத ஒண்ணு வேற யாரும் வந்து ஃபாரினர்ஸ் யாரும் சொல்லல. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும். இவ்வளவுதான் வந்து சிம்பிள் லாஜிக். ஓகே, நீங்க என்ன ஒரு ஸ்பீக்கர் எடுத்துக்கோங்க, என்ன ஒரு ஆத்தர் எடுத்துக்கோங்க, ராபின் சர்மாவா இருக்கட்டும், இல்ல பிரெயின் ட்ரேசியா இருக்கட்டும், ஜாக் கேன்ஃபீல்ட், டோனி ராபின்ஸ், யாருனாலும் எடுங்க. அவங்க ஃபர்ஸ்ட் தொடுறதே வந்து எதுல தொடுவாங்க அப்படின்னா தாட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன். இதுதான் அவங்க ரொம்ப பேசுவாங்க. ஓகே, இது எல்லாமே நம்மளுடைய இதுல இருக்கு. எந்த ஒரு இடத்துல அவங்க வித்தியாசப்படுறாங்க அப்படின்னா தி வே தே ஹேவ் பேக்கேஜிங், they have packaged. ஓகே, அவங்க எப்படி பேக்கேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன சின்ன இம்ப்ளிமெண்டபிள் ஸ்டெப்ஸா கொடுப்பாங்க. புக்ல ரீட் பண்றப்ப நல்லா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா புக்கை ரீட் பண்ணுவோம், ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் வரும். அந்த புக்கை படிச்சுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், அடுத்த புக்கு மூவ் ஆயிரும். என்னுடைய தாட்டே வந்து என்ன அப்படின்னா, ஒரு புக்கை படிச்சீங்கன்னா அந்த புக்ல இருந்து ஒரு தாட்டாவது எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஓகே, நானும் நிறைய கோர்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு ஒரு வாரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருவேன். அதனால நானும் அந்த தப்பு நிறைய பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், இத்தனை புக்கு படிக்கிறதோட படிச்ச ஒவ்வொரு புக்ல இருந்து என்னென்ன கத்துக்கிட்டோம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோமா, அதுதான் ஃபர்ஸ்ட் தாட்டா வந்துச்சு. ஸோ அதான் நான் வந்து சொல்லுவேன், ராபின் சர்மா வந்து 5 மணிக்கு எந்திரின்னு சொல்லுவாரு, எழுப்பிட மாட்டாரு. நான் எழுப்பிடுறதுக்காக ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அவங்க எல்லாருமே பண்றாங்க, கூட சேர்ந்து நம்மளும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கலெக்டிவான ஒரு எனர்ஜி தான் அது வந்து 5 AM சேலஞ்ச். ஓகே, அதுல வந்து மேஜிக் நடக்கும் அப்படின்லாம் நான் எதிர்பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் பண்ணல. நான் வந்து எல்லாருக்கும் ஒரு ஹேபிட் கொண்டு வரேன், காலையில எழுப்பிடுறேன். எழுப்பி விட்டோம்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மிச்சமாகும். 3 மணி நேரம் மிச்சமாகுது அப்படின்னா அவங்க நினைக்கிறதெல்லாம் பண்ணலாம். காலையிலேயே பாசிட்டிவா ஒரு விஷயத்தை கேட்டுட்டு போறப்ப அவங்களுடைய மைண்ட் நல்லா இருக்கும், ரெஃப்ரெஷிங்கா இருக்கும், காலையில் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு போனோம். அது என்னன்னா சூப்பரான ஒரு சேஞ்ச் ஒவ்வொருத்தர் லைஃப்ல. எனக்கு தெரிஞ்சு இப்ப என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணாரு. அவரும் இப்ப இந்த கோவிட் சிச்சுவேஷன்லயும் அவரோட மீட்டிங் வந்து எத்தனை மணிக்கு வைக்கிறாங்கன்னா அவங்களோட டீமோட சேர்ந்து அட்டென்ட் பண்ணாங்க. காலையில 5:45 அவர் வாக்கிங் போற டைம் தான் அவரோட ஆபீஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் வந்து வீட்டுல வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டே வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பை 6:30 அவங்களுடைய கம்பெனியோட அன்னைக்கு என்ன டு டூ லிஸ்டோ அது ஃபுல்லாவே ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன டைம் இருக்கு, அதுக்குள்ள அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சேஞ்ச் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னொன்னு, நான் கிராமத்துல இருந்து தான் நான் வந்தேன் ஆக்சுவலா. ஏன்னா ஒரு ரொம்ப ரூரல் ஏரியா, சிவகாசி பக்கத்துல. எனக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் இருந்துச்சு, என்னுடைய ஜேர்னில நான் என்னெல்லாம் பார்த்தேன், நான் என்ன கத்துக்கிட்டு அப்ளை பண்ணேன், அதை அப்ளை பண்ணனால ரிசல்ட் வந்துச்சா, இது எல்லாமே நான் பார்த்து எனக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சோ, எனக்கு எது நான் ரிசல்ட் பார்த்தனோ ஓவர் தி இயர்ஸ், ஒரு நாள்ல பண்ணிட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஓவர் தி இயர்ஸ் என்னெல்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே ஒரு பேக்கேஜா கொடுக்கணும். ஏன்னா நிறைய செமினார்ஸ்ல நானும் போயிருக்கேன். அதுல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 2 மணி நேரம் பேசலாம், அதை 2 நிமிஷத்துல பேசிட்டு இப்படிதான் எடுக்கணும் அப்படின்னு காமிக்கலாம். நான் வந்து என்னன்னா, ஐ வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட், நான் உங்க கூட வந்து ஒரு பட்டி சிஸ்டம் தான் அது, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், வாங்க சேர்ந்து டிராவல் பண்ணுவோம். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு இன்னைக்கு உலகத்துல, நம்மளும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம். நீங்க யூ ஆர் நாட் அலோன், வி ஆர் டுகெதர் அப்படிங்கிற அந்த ஃபீலுக்காக தான் இந்த 21 டே சேலஞ்ச், 21 DC கம்யூனிட்டி. அதுதான் அப்படிதான் அது ஆரம்பிச்சது. இன்னைக்கு வந்து ஒரு 1000 மக்களை ரீச் பண்ணியிருக்கோம். அது ஒரு பெரிய சக்சஸா பாக்குறேன். எஸ், சூப்பர் ப்ரோ, அமேசிங். நீங்க சொன்னது சோ ட்ரூ. ஏன்னா நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் வெபினார்ஸ் எல்லாம் நாங்களும் வந்து பர்சனலா கோவிட்க்கு முன்னாடியும் சரி அண்ட் கோவிட்க்கு அப்புறமும் வந்து பாக்குறது அண்ட் யூடியூப்ஸ்ல கூட நிறைய விஷயங்கள் பாக்குறோம். பட் நீங்க சொன்ன ஒரு விஷயம் அண்ட் உங்களோட அந்த எங்களோட இன்டர்வியூ, நீங்க டிஜே ஸ்பாயில் இன்டர்வியூ பண்ண பிறகுதான் எங்களுக்கு அதோட ஒரு யூனிக்னஸே தெரிஞ்சது. ஏன்னா நீங்க வந்து கையோட வந்து இப்போ இது பண்ணுங்க, இப்போ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு டே ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி அது கொடுக்கும் போது அந்த 21 days அது கண்டினியூஸா பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஹேபிட்டா ஆயிடுது. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி லாட் ஆஃப் டைம் அது வந்து கண்டிப்பா இருக்கு. ஏன்னா காலை நீங்க உங்களோட ரிச்சுவல் நீங்க ஒரு தடவை சொல்லிருந்தீங்க, so 8 o'clock when before the world wakes up, so என்னோட பாதி டே, half day of the work is done அப்படின்னு சொல்லிட்டு அது சீரியஸா பர்சனலா நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து எங்களோட வேக்கப் டைமே பாத்தீங்கன்னா 10-11 மணிக்கு மேலதான் இருக்கும். ஸோ கோவிடுக்கு முன்னாடி பிகாஸ் ஆஃப் ஒர்க், பட் கோவிட்க்கு அப்புறமும் வந்து அது பழகிடுச்சு. சரி, நம்ம ஏஞ்சி என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபார் பாஸ்ட் 4 months நாங்க வந்து லிட்டரலா we feel that we wasted lot of time ன்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து இந்த 20 days-ஆ வந்து we are using it immense. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ண முடியுது. ஒரு நீங்க நம்ப மாட்டீங்க, 2 hours கழிச்சு பார்த்தா என்னடா இன்னும் 7 மணி தான் ஆகுது, இன்னும் 8 மணி தான், இன்னும் காலையிலேயே பிறக்கலையே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி. அண்ட் லாட் ஆஃப் டைம் ஃபார் அதர் திங்ஸ் ஆல்சோ இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட இதுல வந்து அதுதான் நாங்க வந்து பர்சனலா ஃபீல் பண்ணோம். ஸோ ஸ்பீட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்ன்றது வந்து ரியலா இருக்கு. இதுல நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அதை டக்குன்னு பண்ணும் போது அண்ட் யூ ஆல்சோ கெட் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ்.
ஸோ அதுதான் வந்து விச் மேக்ஸ் பீப்புள் ரியலி ட்ரஸ்ட் ஆன் யூ. ஸோ அந்த நம்பிக்கைனாலதான் வந்து நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, என் மேல நம்பிக்கை வச்சு நிறைய பேர் என்ரோல் பண்றாங்க. ஸோ இன்னி வரைக்கும் வந்து ஒவ்வொரு பேட்ச்ல, இப்போ எங்களோட பேட்ச்ல வந்து more than 200+ மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்னாலதான். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், நீங்க நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு லெக்சரராவோ இல்ல ஒரு குருவா வந்து சொல்லி கொடுத்துட்டு போறது இல்லாம நிறைய பேருக்கு பர்சனலான ஒரு விஷயங்கள் ஷேர் பண்றீங்க. அவங்களோட பர்சனல் விஷயத்தை கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்குறீங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் வி ரியலி லுக் இன் டு யூ. ஸோ ஆஸ் அ ரியல் டிஜிட்டல் லைஃப் ஸ்டைல் மாம், ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், மூவிங் ஃபார்வர்ட் ப்ரோ, இப்போ இந்த 21 days ரிச்சுவல்ல வந்து இந்த கைடட் மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றீங்க. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜென்ரல் நம்ம பாட்டுக்கு நம்மளே உட்காந்துட்டு ஒரு செல்ஃப் மெடிடேஷன் பண்றதுக்கும் ஒரு கைடட் மெடிடேஷன் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அண்ட் ஹவு டஸ் இட் ரியலி ரீச் இன் டு பீப்புள்? இப்போ என்னெல்லாம் நீங்க செல்ஃப் மெடிடேஷன் பண்ண சொன்னு வச்சுக்கோங்களேன், எங்கெங்கயோ வாண்டர் ஆயிட்டு இருக்கும் மைண்ட். பட் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி இதை நீங்க கண்டுபிடிச்சீங்க? லைக் ஹவு டிட் யூ இம்ப்ளிமெண்ட் இன் யோர் லைஃப் அண்ட் மற்றவங்களுக்கு? ஓகே, இந்த கைடட் மெடிடேஷன்லாம் இருக்குல்ல, இது வந்து என்னன்னா, டு ஸ்டார்ட் வித் கைடட் மெடிடேஷன் பண்றது ஈஸி. மெடிடேஷனே வந்து என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ்டா ஒரு இடத்துல இருக்கிறது தான். நம்ம வந்து சாமியார் கிடையாது. ஓகே, அந்த காலத்துல வந்து காட்டுல போய் இருந்துக்குவாங்க, பெருசா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களால வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கிற முடியும். இன்னைக்கு நிறைய பேர் பண்றாங்க, அது கம்ஸ் பை பிராக்டிஸ் தான், இல்லைன்னு சொல்லல. பட் நமக்கு வந்து என்னன்னா, ஒரு இடத்துல ஃபோக்கஸ் வேணும். அந்த ஃபோக்கஸ் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, நமக்கு என்ன வேணுமோ அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ்டா ரைட் திங்ஸ் அதுல கரெக்டா ஃபோக்கஸ்டா எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நம்மளால மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ ஒரு விஷயம் நமக்கு என்ன வேணுமோ அதை நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல தாட்ஸ் வருது, அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப யோசிக்கிறப்ப யூ வில் பிகம் ஏ மேக்னெட். அது மூலியமா நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நான் கத்துக்கிட்டது. இது வந்து சின்ன வயசுல பண்ணிட்டு நடுவில் ஒரு 2-3 வருஷம்லாம் நான் பண்ணாம இருந்திருக்கேன். நான் மெடிடேஷன் நடுவில் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருந்திருக்கு. அதுல இருந்து நான் மாறி திருப்பி வந்து இதே விஷயத்துக்கு நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, சோ இதுல வந்து என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்க எதில் வந்து ஃபோக்கஸ் போகணுமோ அதை வந்து ஒரு கிராபிக்கலா நீங்க வந்து மைண்ட்ல யோசிப்பீங்க. ஓகே, சங்கர் படம் மாதிரி தான். அதுல இதெல்லாம் பாசிபிளா நம்ம யோசிப்போம், பட் அது எல்லாமே பாசிபிள் தான். உங்க மைண்ட் என்ன இமேஜின் பண்ணதோ அது எல்லாமே பாசிபிள் தான். ஓகே, சோ அதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்க போங்க. நான் வந்து ஹிமாலயாஸுக்கும் கூட்டு போவேன், குற்றாலத்துக்கும் கூட்டு போவேன், ஒரு ரிசார்ட்டுக்கும் கூட்டு போவேன். சோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து சைலண்டா ஒரு இடத்துல உட்கார்றப்ப, அதுவும் காலையில அந்த டைம்ல நீங்க என்ன சொன்னாலும் உங்க மனசு கேட்கும். அந்த இடத்துலதான் நம்ம டியூன் பண்றோம். இது வந்து என்னன்னா, இது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. அந்த இடத்துல வந்து மைண்டை சரி பண்றோம். ஓகே, நிறைய பொல்யூட்டடா இருக்கும், டீக்ளட்டர் ஆகாம இருக்கும். மைண்டு, பாடி, சோல் அண்ட் நம்மளை சுத்தி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே வந்து டீக்ளட்டர் ஆகாம இருக்கு. அதை டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா பாக்குறது எல்லாம் அழகா இருக்கும், நம்ம லைஃபும் அழகா இருக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை. ஸோ அதனாலதான் கைடட் மெடிடேஷன் டு ஸ்டார்ட் வித். அதுல அவங்க பிராக்டிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு 14 days கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க லைஃப்ல அதை பண்றது ஈஸி. இப்போ போய் உட்கார்ந்தாலே அவங்களுக்கு பை டிஃபால்ட் தெரியும், இங்கதான் போறோம், இப்படி நடந்து போறோம், அங்க இது இருக்கு, இது உள்ள போனா இது நடக்கும் அப்படிங்கிறது அவங்க கண்ணை முன்னாலே வரும். அந்த அளவுக்கு வந்து 14 days ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் 7 days அதுல என்ன யோசிக்கணுமோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் டைமா நான் பாக்குறேன். ஓகே ஓகே, அமேசிங். ஸோ இந்த 21 days ப்ரோக்ராமோட ஒரு ஜென்ரல் அஜெண்டா என்ன நீங்க எடுக்கிறீங்க, என்ன பண்றீங்க அந்த 21 daysன்றது நம்ம மக்களுக்காக சொல்ல முடியுமா? ஓகே, இது வந்து என்னன்னா, இதுதான் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். பட் இதோட ரிசல்ட் வந்து வெரி இண்டிவிஜுவலிஸ்டிக். ஆக்சுவலா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரிசல்ட் கிடைக்குது. ஓகே, நான் எதிர்பார்க்காத அளவுக்குலாம் ரிசல்ட் கிடைக்குது. ஓகே, இதே கோவிட் சிச்சுவேஷன்ல ப்ராஜெக்ட்ஸே இல்லை அப்படின்னு சொன்ன ஃபர்ஸ்ட் பேட்ச்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து 15 crore ஆர்டர் எடுத்தாங்க. ஓகே, அது பெரிய பூஸ்டர். அவங்க மனசு அதை நினைக்குது, இந்த கம்பெனில ஆர்டர் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதே கம்பெனி ஆர்டர் வருது. இது வந்து சாத்தியமா அப்படின்னா சாத்தியம். நம்ம மனசு ஒண்ணு பிக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த உலகமே உங்களை சுத்தி இருந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும். இதுதான் வந்து அல்கெமிஸ்ட் புக்ல சொன்னது. ஓகே, அப்படிங்கிறது தான். பட் இது வந்து என்னன்னா ரியலிஸ்டிக்கா இதில் அட்டன் பண்ற எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் எல்லாமே வந்து என்னன்னா, பர்பஸ் இல்லாம ஓடிட்டு இருக்க லைஃப்ல, சந்தோஷம் இல்லாம ஓடிட்டு இருக்க லைஃப்ல, எல்லாரும் டிப்ரெஷன், போட்டி, பொறாமை, ஈகோ இதுல வாழ்ந்துட்டு இருக்கல, ஒரு செகண்ட் நின்று யோசிச்சு இதெல்லாம் நமக்கு தேவையான்னு கேட்டோம்னா நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கே வரும். எங்க ஓடிட்டு இருக்கோம், ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா போகணும், கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவேன், லைஃபை ஏன் இவ்வளவு பரபரப்பாக்கிட்டு அதை நல்லா இருந்து ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ரசிச்சு அனுபவிச்சு வாழலாம்ல, அதை நோக்கி தான் நம்ம மூவ் ஆகிறோம். என்னுடைய ஒரே ஒரு தாட், ஜாய்ஃபுல் லிவிங், எவ்ரி மொமெண்ட் சந்தோஷமா இருக்கும். ரைட்டா, அது வரணும் அப்படின்னா நம்ம வந்து இது எப்படின்னா ஒரு விவசாய நிலம் மாதிரி, அதுல போடுற சீட்ஸ் வந்து கரெக்டான சீட்ஸை போடணும். அதை சீட் போடுறதுக்கான ஃபர்ஸ்ட் வீக் தான் வந்து அதுல நம்ம சொல்லித்தரோம். என்ன அப்படின்னா,
நம்ம யாரு, நம்ம பர்பஸ் என்ன, பர்பஸ் கண்டிப்பா இருக்கணுமா அப்படின்னா கேள்வி இருக்கும். பர்பஸ்லாம் கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தா நல்லது. இல்லாம உங்களால சந்தோஷமா இருக்க முடியும்னா ரொம்ப நல்லது. அதெல்லாம் வந்து கண்டிப்பா பர்பஸ் வச்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்னா யாரையும் கம்பல் பண்றதுலாம் கிடையாது. அது பர்பஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆசைப்படாம எதுவுமே கிடைக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆசையே படாதன்னு. ஆசையே படாதன்னா ஆஸ்பிரேஷன் இல்லாம வாழணும்னு அர்த்தம். ஆஸ்பிரேஷன் இல்லாம வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில இந்த உலகத்துல எந்த ஒரு பெரிய விஷயமே நடந்திருக்காது. அந்த ஆசை வந்தனாலதான் அந்த இமேஜினேஷன்ல போகுது. இமேஜினேஷன் போனனாலதான் அதுல ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஆக்ஷன் எடுக்கிறனாலதான் ரிசல்ட் வருது. கண்டிப்பா ஆசைப்படணும். நம்ம லைஃப்ல நம்ம இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படலன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இல்லையே. பிறகு இவ்வளவு பெரிய நம்ம வேலைக்கு போகணும், எதுவுமே ஆசை இல்லைன்னா நம்ம வேலைக்கு போக தேவையில்லையே. வயிறுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொடுத்துட்டு போகலாம்ல. சோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயமே கொஞ்சம் டீப்பா போறோம். பக்கெட் லிஸ்ட் இருக்கு, விசன் போர்டு, அதோட பவர் என்ன, விசுவலைசேஷன் ஏன் பண்ணணும், நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டை எப்படி டியூன் பண்ணணும். ஏன்னா நீங்க தூங்கிட்டு இருக்கப்ப வேலை செய்யற ஒரே ஆளு சப்கான்சியஸ் மைண்ட் தான். நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் தான், ரைட்டா? நமக்காக வேலை பார்க்குது. அதுக்கு அட்லீஸ்ட் நல்ல விஷயத்தை சொல்லிட்டோம்னா அதோட வேலையை பார்க்கணுமே, நம்ம வேலையை பார்க்கலாம். ஓகே, அந்த அளவுக்கு வந்து சிம்பிளிஃபைடா ஒவ்வொன்றுமே இதுதான் இன்புட், இதுதான் அவுட்புட், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரிசல்ட் வரும். இதுதான் நம்ம சொல்றோம். பட் செகண்ட் வீக்ல வந்து என்னன்னா நம்மளுடைய டைமை எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் இருக்கு. நான் டிஜிட்டல் ஃபீல்ட்ல இருக்கேன். ஓகே, எனக்கு தெரியும் இதுல எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, டிஜிட்டல் டீடாக்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தெரியும். ஏன்னா நம்ம எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க இது பண்றாங்க, இது அங்க நடக்குது, அது அப்படி நடக்குதுன்னு சொல்லி ப்ரெஷர் நம்மளே எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளவுலாம் தேவையில்லை. நேத்தோட நான் இன்னைக்கு பெட்டரா இருக்கேனா, எனக்கு இதுதான் கோல். நீ ஓடுறியா ஓடு, அது வேற ரேஸ். அதுல நான் ஏன் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்படணும்? எனக்கு ஸ்விம்மிங் தாங்க வரும், நான் எங்க ரோட்ல போய் ஓடிட்டு இருக்கணும். ஸோ வந்து அந்த இதுல அன்னெசரி கம்பேரிசன்ஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. என்னுடைய ரூட் தனி ரூட், இதுக்கு நான் இப்படிதான் ப்ரிப்பேர் ஆகிறேன். நேத்தோட நீங்க நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் இந்த மொமெண்ட்ல, அதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் அட்டைன் பண்ணிட்டு லைக் பிசினஸ்ல ஜெயிச்சுக்குவாங்க, வீட்டுல சந்தோஷம் இருக்காது. வீட்டுல சந்தோஷம் இருக்கும், வேற எங்கேயாவது தோத்துட்டு இருப்பாங்க. கலெக்டிவா எல்லா ஜோன்லயும் ஜெயிச்சாதான் வாழ்க்கை வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளம். அதை கொடுக்கறது தான் இந்த 21 டே. ஸோ அந்த தேர்ட் வீக்ல வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் தான். ஒவ்வொன்றும் வந்து எப்படி பண்ணலாம், ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த தேர்ட் வீக். அது முடியறதுக்குள்ள ஒரு கைடட் மெடிடேஷன் இருக்கு, 21 மினிட் ரிச்சுவல் இருக்கு. இதெல்லாம் முடியும், அவங்களே டியூன் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஒதுக்கிடலாம், இதுதான் நமக்கு வேணும். யார் கூடயும் வந்து ஈகோ மோஸ்ட்லி உடைச்சிருவாங்க. அட்லீஸ்ட் வந்து 60% ஆஃப் தி பீப்புள் ஈகோ உடைச்சிருவாங்க, மீதி 40% இக்னோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரெண்டுமே நல்லது. எஸ், எக்ஸாக்ட்லி. சோ ட்ரூ ப்ரோ. சோ இப்போ நீங்க வந்து நம்மளோட இந்த 5 AM வெபினார் தாண்டி வேற என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நீங்க வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் ஃபியூச்சர்ல வேற ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் நீங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இருக்கு. என்னன்னா டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து யூ அண்ட் யூ, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அதை புரிஞ்சுக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ப்ரோக்ராம். செகண்ட் லெவல் வந்து யூ அண்ட் பிசினஸ். அதுல வந்து 2 லெவலா வச்சிருக்கோம். ஒண்ணு வந்து என்னன்னா ஏசியன் ஹிடன் சீக்ரெட்ஸ்னு சொல்லி அந்த காலத்துல கிங்ஸ் இருந்தாங்கல்ல, அரசர்கள், அவங்களுக்கும் சிஇஓஸ்க்கும் என்ன சம்பந்தம், அவங்க என்னென்ன நல்லதுலாம் பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்துல வந்து பஞ்சபூதங்களை பத்தி பேசுவாங்க, சக்கரங்கள் 7 சக்கராஸ் அதை பத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷன் சம்பந்தமா பேசுவாங்க. இன்னொன்னு வந்து இதுல முக்கியமா நம்ம கவர் பண்றது, ஒரு பிசினஸ் பண்றோம்னா எல்லா டைமும் பிசினஸ் உள்ள இருந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிம் ஃபெரிஸ் ஒருத்தர் வந்து 4 hour ஒர்க் வீக்னு பண்றாரு. நீங்க 4 hour ஒர்க் பண்றீங்களோ இல்ல வந்து இப்போலாம் நம்ம வந்து 48 hours ஈஸியா வந்து ஆவரேஜாவே வந்துடும். சிலர்லாம் 80 hours ஒர்க் பண்றாங்க. அதை ஒர்க் பண்ணிட்டு ஹெல்த்தை விட்டுருவாங்க. ஸோ நம்ம இப்ப சொல்றதுல வந்து என்னன்னா 38 hours மட்டும் ஒரு மாசத்துக்கு ஒர்க் பண்றதுக்கு பிளான் பண்ணுங்க. அது இமீடியட்டா பண்ண வேண்டாம், 2 வருஷத்துக்கு அப்புறம் அது போகலாம். பட் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் லெவல்ல பிசினஸ்ல பண்றோம். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் லெவல் வந்து மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஆபரேஷன் அண்ட் ஆட்டோமேஷன், அதை வந்து கவர் பண்றோம். ஸோ பிசினஸ் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் ஹெல்த், அதுக்கு என்ன பண்ண போறோம். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப், உங்களுடைய பார்ட்னர்ட்ட எப்படி இருக்கணும், லைஃப் பார்ட்னர்ட்ட எப்படி இருக்கணும், பிசினஸ் பார்ட்னர்ட்ட எப்படி இருக்கணும், உங்க பசங்கள்ட்ட எப்படி இருக்கணும், ரிலேட்டிவ்ஸ்ட்ட எப்படி இருக்கணும், இது எல்லாமே இன்னொரு லெவல். ஸோ ஒரு கலெக்டிவா ஒவ்வொரு ஏரியாலையும் நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது. சரியா? இது நான் எக்ஸ்பர்ட்டா, இதெல்லாம் நம்ம போய் பண்ணிருக்கோமா? நான் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஆனா இந்த ஜோன் வந்து அஸ் எ ஹியூமன் பீயிங் நான் அண்டர்கோ பண்ணிருக்கேன். எனக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ஃபார்முலா நான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் சந்தோஷமானேன். அடுத்த கேள்வி அதுதான் இருந்தது. நானே வந்து வேற யாராவது சொன்னா நீ என்ன சொல்ல வந்துட்டு அந்த கொஸ்டின் தானே இருக்கும், ரைட்டா? அதான் சொல்றேன். ஐம் நாட் யுவர் ஃபுல் டைம் டீச்சர்லாம் கிடையாது. எக்ஸாமுக்கு முன்னாடி உனக்கு சப்போர்ட் பண்ற ஃப்ரெண்டு வந்து பாரு, கண்டிப்பா பாஸ் ஆயிடும். உனக்கு பாஸ் ஆகிற கான்ஃபிடன்ஸ் என்னால கொடுக்க முடியும். ஸோ அதுதான் என்னுடைய இதயம். ஸோ அந்த எண்ணத்துல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
சூப்பர் ப்ரோ. ஸோ மேபி எனக்கு நீங்க இந்த மாதிரிலாம் பேசும்போது 21 days கழிச்சு உங்களோட வெபினார் முடிஞ்ச பிறகு கண்டிப்பா மக்கள் எல்லாம் மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்காகவே வந்து இன்னொரு எல்லா 21 days சொல்லிட்டு அண்ட் உங்களோட லைஃப் டைம் பிளான் மாதிரி கூட ஒரு கோர்ஸ் ஒன்று வச்சிருக்கீங்க. ஸோ அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து நிறைய பேர் வந்து புக் படிக்க டைம் இருக்காது, நிறைய பேருக்கு வந்து ஆடியோ லேர்னிங்கோ வீடியோ லேர்னிங்கோ இருக்காது, இல்ல இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் தனியா இருக்கிறது கஷ்டம். ஸோ ஒன்ஸ் யூ பிகம் ஏ பார்ட் ஆஃப் கம்யூனிட்டி, லாங் டேர்ம் நீங்க தனியா டிராவல் பண்ணல, எல்லாரும் சேர்ந்து டிராவல் பண்றோம். நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாம் எல்லா புக்கையும் படிச்சுட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பதில் நான் பண்றேன், நான் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன், அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, ரிசல்ட் வரும். அதுதான் வந்து அந்த லாங் டேர்ம் ஜேர்னி. அதுதான் இன்னர் சர்க்கிள் மெம்பர்ஷிப் பண்றாங்க. இப்போ வந்து 3 years அப்படியே கண்டினியூஸா டிராவல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே மெம்பர்ஷிப் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே சூப்பர். இப்போ வந்து நீங்க இந்த சொன்ன பதிலுக்கு வந்து எனக்கு நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன ஆன்சர் எனக்கு லிங்க் ஆகுது. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ற நண்பன் சொன்னீங்க. ஸோ இட்ஸ் வெரி ஆப்வியஸ். ஸோ நீங்க வந்து எல்லாமே எடுத்துட்டு நான் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு எல்லாமே ஏத்திக்கிறேன், உனக்கு வந்து அதுல இருந்து என்ன பெனிஃபிட் வரும்ன்றது மட்டும் நான் உனக்கு பாஸ் பண்றேன்ற மாதிரி வந்து ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜியா நீங்க வந்து சொல்றீங்க. ஒரு தாட் இருக்கு என்ன அப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்கல, எனக்கு இது படிக்கிறது நார்மலா வருது, நேச்சுரலா வருது. சிலருக்கு வந்து பிசினஸ் பண்றது நேச்சுரலா வருது, வளர்றது நேச்சுரலா வருது. சோ அவங்க அந்த விஷயத்த பார்க்கட்டும், எனக்கு இது நல்லா வருது, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். சூப்பர் 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 ப்ரோ. சோ இப்போ வந்து நீங்க எவ்வளவு மந்த்ஸ் ஆர் இயர்ஸா நீங்க வந்து இந்த டிஜிட்டல் லைஃப் ஸ்டைல் மாங்கா நீங்க இருக்கீங்க? டிஜிட்டல் லைஃப் ஸ்டைல் மாங்க் அப்படிங்கிற பேரே வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி தாங்க மாத்தினேன். சரி, அதுக்கு முன்னாடி டிஜிட்டல் லைஃப் ஸ்டைல் ஆண்டர்பிரனர் தான். அதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸ் கரெக்டா பேசணும். ஓகே, சோ வந்து அதுக்கு முன்னாடி மாங்க் மாதிரிலாம் ஒண்ணு சுத்தல, அதெல்லாம் நல்லா ஜாலியா தான் சுத்திட்டு இருக்கோம், இப்பயும் ஜாலியா தான் சுத்திட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் பாத்திருக்கேன், 2 தரணியும் பாத்திருக்கேன். அதெல்லாம் வந்து அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கேசஸ்லாம் வந்து அவ்வளவு ஃபன் பண்ணிருக்கோம், இல்லலாம் சொல்லல. பட் எப்போ வந்து உங்களுக்கு பர்பஸ் டீப்பா வர ஆரம்பிச்சிருச்சோ, அதுக்கப்புறம் வந்து உங்களை அறியாமலே நீங்களே வந்து இன்டர்னலா நிறைய சேஞ்ச் ஆகுவீங்க. அந்த சேஞ்ச் வர ஆரம்பிக்க ஒவ்வொரு விஷயமும் ஏன் பண்றோம், இது கரெக்டா தானே பண்றோம், அதாவது யூ ஹேவ் டு டு தி ரைட் திங்ஸ் எத்திக்கலி லீகலி மாரலி. இந்த விஷயம் வந்து ஒருத்தனுக்கு கரெக்ட் ஆயிருச்சு. ஏன்னா மனுஷன் நிறைய தப்பு பண்ணுவாங்க, தப்பு பண்ணாத மனுஷனே இல்ல, தப்பு பண்ணி திருந்தாட்டி அவன் மனுஷனே கிடையாது. சோ இந்த ஜோன்ல அவன் கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அவனால எதையும் ஃபேஸ் பண்ண முடியும். அதை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் வந்துருச்சு அப்படின்னா யூ கேன் சேஸ் எனிதிங் இன் லைஃப். எது நான் நினைக்கிறோமோ அதை அப்படியே அட்டைன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து நிறைய நீங்க மாங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து மக்கள் தொடர்புல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே போயிட்டு பண்றது, இன்னொன்னு அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதுல கம்ப்ளீட்டா அவங்களை அர்ப்பணிக்கிறது. எனக்கு வந்து என்ன பிடிக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு கோல் வச்சிருக்கேன், 10 லட்சம் தமிழ் மக்களுக்கு டெக்னாலஜி, இன்டர்நெட், லைஃப் டூல் சொல்லி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். இதுதான் என்னுடைய லைஃப் கோல். ஒவ்வொருத்தவங்க பிறந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கும், நான் பிறந்ததுக்கு ரீசன் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். அது பயங்கர ஆழமா நம்புறேன், அது ரிசல்ட்லயும் பாக்குறேன். இது வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து என்ன யோசிச்சேன், எனிபடி நீட்ஸ் டு ஹேவ் பிராண்டிங். சரியா, நான் டிஜிட்டல் லைஃப் ஸ்டைல் மார்க் எதுக்காக அப்படின்னா, என்னுடைய பிசினஸ் 2மே டிஜிட்டல்ல தான் இயங்குது. என்னுடைய சோசியல் லீகலா இருக்கட்டும், இல்ல குவான்சி இன்ஃபோடெக்கா இருக்கட்டும், 2மே வந்து டிஜிட்டல் பிசினஸ் தான். பட் எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் எலமெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, அதை நோக்கி போறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். முன்னாடி இருந்ததோட சந்தோஷம்னு சொல்றதோட ஆனந்தம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம், அது பயங்கரமான ஒரு நல்ல தமிழ் வார்த்தை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, அது ஒரு அந்த ஃபீல் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனாலதான் டிஜிட்டல் லைஃப் ஸ்டைல் மார்க். அண்ட் இன்னொன்னு, இந்த ஸ்பிரிச்சுவல் எலமெண்ட்ஸ் சேஸ் பண்ணி போறேன் நான். அது நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஒவ்வொன்றும் வந்து அன்வைண்ட் பண்றப்ப ஐ கெட் நியூ கைண்ட் ஆஃப் எனர்ஜி. அதனால வந்து சோ 8 மாசம் வந்து நாடு, 4 மாசம் காடு அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அந்த லக்கிலி ஐ காட் ஆல் திஸ் என்ன டாக்குமெண்ட்ஸ் கிளியர்டு, வீட்ல எல்லாத்தையும் பெர்மிஷன் வாங்கியாச்சுன்னு சொல்லலாம். சூப்பர் ப்ரோ. சோ நீங்க சொல்லும் போது வந்து நிறைய டூல்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க. சோ நீங்க வந்து நிறைய டூல்ஸ் நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க. சோ ஹவு யூஸ்ஃபுல் இஸ் இட் இன் அ டெய்லி பேசிஸ்? சோ நிஜமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஈஸியா இருக்கா? ஒரு லேமேனுக்காக நான் கேக்குறேன். அவங்க வந்து ஏன்னா டெய்லி இது எல்லாத்துக்குமே நான் டூல் யூஸ் பண்ணுமா, ஒரு எல்லா விஷயத்துக்குமே டூல்ஸ் யூஸ் பண்றதுன்னு வந்து நிறைய பேர் எவ்வளவு டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க தெரியல. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஹவு ஈஸிலி கேன் இட் சேஞ்ச் யுவர் லைஃப்? சிஸ்டமும் ப்ராசஸும் டூலும் நம்மளுடைய வேலையை கம்மி பண்ணிச்சுன்னா நல்லது. அது பண்றது ஒரு வேலையா இருந்துச்சுன்னா அது தேவையில்லை. ஓகே, உங்களுடைய மொபைல் இருக்கு, அதுல ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கு, எல்லா ஆப்பையும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. ஓகே, நம்ம யூஸ் பண்ண போற ஆப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளுடைய வேலையை குறைக்கணும். இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கிறதோட எக்ஸ்ட்ரா இந்த ஆப்பையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அதை மெயின்டைன் பண்றது கஷ்டமான வேலையா போயிடக்கூடாது. சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃப்ரீயா அவைலபிளா நிறைய ஆப்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்றப்ப உங்களுடைய வேலை வந்து குறையுது, உங்களுக்கு பதில் நீங்க இந்த மொபைல் வந்து ஒர்க் ஆகுது, உங்க வேலையை அது பண்ணுது. ரைட்டா? நான் அடிக்கடி சொல்லுவேன், யார் வந்து ஸ்மார்ட், நீங்களா உங்க மொபைல் போனா?
உங்க மொபைல் போன் சொல்லக்கூடாது, இத்தனை மணிக்கு சாப்பிடுங்க அது சொல்லக்கூடாது, இத்தனை மணிக்கு காரை வந்து புக் பண்ணணும்னு அது சொல்ல தேவையில்லை. எனக்கு அறிவு இருக்கு, நான் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் சொல்ற வேலையை மட்டும் பண்ணு, நான் சொல்ற ஆப் மட்டும் இருக்கட்டும், அது நான் சொல்ற வேலையை மட்டும் பண்ணட்டும். ஏன்னா இந்த நோட்டிபிகேஷன் வரவும் ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும், ஒரு யூடியூப் அப்டேட் வரும், அந்த யூடியூப் போவோம், அந்த இடத்துல போட்டிருக்கோம் சிம்பு இது செய்தாரான்னு போட்டிருக்கோம், நம்ம சும்மா இருக்க மாட்டோம், அதை போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து வனிதா வடை சுட்டாங்கன்னு இருக்கும், அதை போய் பார்ப்போம். இது மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். அவங்க வீட்டுல உங்க வீட்டுல சாப்பாடு பொங்குனாங்களா அதை பாருங்க அப்படிங்கறதா என் தாட். ஓகே, சோ வந்து நீங்க வந்து எது நோக்கி போகணுமோ அதை நோக்கி போங்க, எது வேண்டாமோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதனாலதான் சோ வந்து நான் சொல்ற டூல்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல் டூல்ஸ், நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இமீடியட்டா ரிசல்ட் வரும். காலையில அலாம் அடிக்கிறது டூல் இருக்கு, ஃபைன், ஓகே, நீங்க இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் பண்ண போறீங்க, நான் சம்டைம்ஸ் நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்க அந்த இடத்துல டூல் யூஸ் பண்றதோட நோட் பேட்ல எழுதுங்க, உங்க நியூரான்ஸ் ஆக்டிவேட் பண்ணும், உங்களை வந்து ஆக்ஷன் எடுக்க வைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சில இடத்துல இந்த டூல் தாராளமா யூஸ் பண்ணுங்க. நீங்க இல்லாதப்ப ஒரு வேலை பண்ணும், நீங்க தூங்கிட்டு இருக்கப்ப ஒரு ஆப் வந்து உங்க வேலையை பண்ணுது அப்படின்னா அந்த டூலை யூஸ் பண்ணிட்டு போலாமே. ஓகே, ஒரு எக்ஸல் சீட் அதுவே ஃபார்ம் பண்ணுது, எக்ஸல் சீட்ல டேட்டாவை அதுவே செலக்ட் பண்ணி போடுது, ஆட்டோமேட்டிக்கா மெயில் அனுப்புது, ஆட்டோமேட்டிக்கா SMS அனுப்புது அப்படின்னா நீங்க தூங்குங்க, உங்களுக்கு பேமெண்ட் வருது, பை டிஃபால்ட் அங்கங்க எல்லா வேலையும் நடக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்றது என்ன இருக்கு? சோ எஸ் ப்ரோ, இப்போ நீங்க வந்து வாட் நெக்ஸ்ட், சோ வேற என்ன பிகர் பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? உங்களை வந்து ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு என்ன மாதிரி ஒரு தரணிதரனா நீங்க பாக்க, என்ன வாட் டு யூ ஹேவ் இன் ஸ்டோர் நெக்ஸ்ட்? நிறைய பேர் லைஃப்ல வந்து நம்ம டச் பண்ணணும், நிறைய பேரோட லைஃப்ல டச் பண்ணணும். ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா இந்த கோல்? 10 லட்சம் அப்படிங்கிறது நம்பர் இருக்குங்க. 10 லட்சம் வந்து பை டிஃபால்ட் மைண்ட்ல இருக்கு, அதுல வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. அதுல வந்து 1000 பேரை டச் பண்ணிருக்கோம். 10 லட்சம் பேருக்கு வந்து நம்ம கருத்து எப்படியாவது போய் ரீச் ஆகணும். சின்னதுதான், அதாவது வந்து காம்ப்ளிகேட்டடா கொண்டு போனா யாருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் வராது. ஏதோ தம்பி ஏதோ சொல்லுதுல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வச்சுக்கிறோம். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் தான் என்னுடைய இதுல இருக்கும். ஸோ 10 லட்சம் பேருக்கு அதை நம்ம கொண்டு போகணும். அண்ட் இன்னொன்று வந்து ஹியூமன் மைண்ட் வந்து என்னன்னா அது எவால்வ் ஆகும். இன்னைக்கு இருக்கிறத வச்சு 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் இது வந்து ஒரு சாலிட் கோல். அதை நோக்கி போறப்ப இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆகும். அப்போ வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வரும். ஓகே, இது நல்லா இருக்கு, இது நம்ம வந்து சொன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா தட் மைட் பிகம் எ கோர்ஸ். எஸ், ஸோ மக்களே இது வந்து நிறைய பேர் இதை கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய வியூஸ் வந்துட்டு இருக்கு, ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா வந்து இது பத்தி என்ன அப்படின்றத ஜஸ்ட் அட்லீஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. ஸோ நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன ஏதுன்னு தெரியாம கூட உள்ள சேர்ந்திருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் எனக்கு காலைல ஏஞ்சா போதும்பா அப்படின்னு சேர்ந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து அதோட விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுல கண்டிப்பா இதுல பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் வந்து சேர்ந்திருக்காங்க. அண்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 99.9% வந்து நிறைய பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க இந்த விஷயத்துல, only because of speed of implementation. So அந்த process வந்து அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணுவாரு. So I tell that நீங்க கண்டிப்பா வந்து இந்த கோர்ஸ் வந்து இவர் பண்ணிட்டு இருக்கிற இந்த கோர்ஸோட பேர் என்ன ப்ரோ, நீங்க என்ன வச்சிருக்கீங்க இந்த 777 கோர்ஸ்? 21 day challenge. 21 days ஓட 5 AM வெபினார் சேலஞ்ச் வந்து கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் 3rd இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ அதுல வந்து கண்டிப்பா நீங்க வந்து பாத்துட்டு இருக்கிறவங்க வந்து ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. நீங்க வந்து பெருசா ஒண்ணும் இதுல லூஸ் பண்ண போறது இல்ல, கண்டிப்பா 100% நீங்க கெயின் தான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அண்ட் எஸ் ப்ரோ, நீங்க வந்து எங்களுக்கு 20 டேஸ்லயும் வந்து உங்க மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை படிங்க, உங்க மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை படிங்கன்னு சொல்லிட்டு சொல்லிருக்கீங்க. சோ உங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க. அது ஏற்கனவே சொன்னதானே, லைக் வந்து அந்த 10 lakh. ஆமா, 10 லட்சம் தமிழ் மக்களுக்கு டெக்னாலஜி, இன்டர்நெட், லைஃப் டூல் சொல்லி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது தான் என்னுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட். அதுல வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. அது வச்சதுல இருந்தா எனக்கு தூக்கம் போச்சு. ரைட்டா, என் மென்டார்ட்ட அடிக்கடி போன் பண்ணி சொல்லுவேன், 2 பேர்த்தையுமே சொல்லுவேன். அதாவது வந்து குமரவேல், CK குமரவேல் நேஷனல்ஸோட CEO, அந்த சித்தார்த் ராஜசேகர் 2 பேர்த்தையுமே நான் சொல்லுவேன், இதை சொன்னதுல இருந்து எனக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா வந்து மைண்ட் பிக்ஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க அதை எப்படியாவது பண்ணணும், எவ்வளவு சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆகுது. எஸ் 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 எக்ஸாக்ட்லி. அண்ட் நீங்க இப்போ வந்து சொன்னீங்க உங்களுக்கு வந்து 2 பேர் ஒரு மென்டரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் ஹேவிங் அண்ட் மென்டர்? ஸோ ஒருத்தருக்கு வந்து லைஃப்ல வந்து இருக்கிற பீப்புள் எல்லாருக்குமே வந்து ஒரு லைஃப்ல ஒருத்தராவது ஒரு மென்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் அண்ட் வை? யார்ட்டையாவது போய் புலம்புறதுக்கு ஆள் வேணும். மென்டர் வந்து ஜட்ஜ் பண்ணாம வந்து கேட்பாங்க, ஓகே இதே மாதிரி எனக்கு நடந்துச்சுடா, நீ வந்து பண்ணலாம், பரவாயில்ல, இதெல்லாம் தாண்டிதான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஆள் வேணும். ஓகே, வேற யார்ட்டையா போய் சொன்னா கலாய்ச்சி விட்டுருவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட போய் சொன்னா போடா அவனுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. மென்டார் வந்து நம்ம ஏதோ ஒன்று சீரியஸா சொல்றோம், இவன் ஏதோ ஒன்று கோத்ரூ பண்ணிட்டு இருக்கான்,
இதுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது வந்து மென்டாரோட வேலை. சில ஃப்ரெண்ட்ஸே வந்து நீங்க உங்க மென்டாரா வச்சுக்கலாம். எனக்கு கார்த்திகேயன் ஒரு நண்பர் இருக்கு, என்னுடைய ரன்னிங் ஃபுல்லா அவர் தான் மென்டார். என் வயசு தான் அவருக்கு. எனக்கு நான் அந்த இடத்துல அவர் வந்து என்னோட மென்டாரா தான் பாக்குறேன். ஏன்னா எனக்கு தேவையான விஷயங்கள் அவரால் கொடுக்க முடியுது அப்படின்னா லைக் அதுதான் மென்டார்ஷிப்னு நினைக்கிறேன். நம்மளை கைட் பண்ற ஒரு நல்ல ஃபோர்ஸ் வந்து மென்டார். என்னை பொறுத்த வரைக்கும் அது இருந்தா ரொம்ப நல்லது சொல்லலாம். நிறைய பேர் இல்லாம இருக்காங்க, ரோல் மாடல் இல்லாம இருக்காங்க, மென்டார் இல்லாம இருக்காங்க. அது அவங்களுக்கு கன்வீனியன்டா இருந்துச்சுன்னா ஓகே. நான் எப்பயுமே தான் சொல்லுவேன், நான் சொல்ற எல்லாமே வந்து கரெக்ட்னு நம்பாதீங்க. யார் சொன்னாலும் நம்பாதீங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு எது கரெக்டோ அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. நான் 1000 விஷயம் சொல்லலாம், அதுல எது கரெக்டோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. உங்க லைஃப் ஸ்டைலுக்கு அது செட் ஆகுமோ அதையும் பாருங்க. சிலர் வந்து கேட்பாங்க, எனக்கு நைட் ஃபுல்லா முடிச்சிருக்கிறது எனக்கு ஈஸியா இருக்கு, என்னோட ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கு. அது பண்ணுங்க, நல்ல விஷயம் தான். ப்ரொடக்டிவிட்டி வைஸ் அது நல்ல விஷயம் தான். அப்படி முடிச்சுட்டே இருக்கீங்க கண்டினியூஸா 2 மாசம் அது மாதிரி முடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்க ஹெல்த்ல அதை ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் சொல்றேன், அதை பண்றத காலையில பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். வேற ஒண்ணுமே இல்லை. நைட் அவுலா இல்லாட்டி ஏர்லி பேர்டா அது வந்து கம்பேரிசனே கிடையாது. ஓகே, ஆனா காலையில எழுந்திருக்கப்ப யூ ஆர் வின்னிங் அட் தி மொமெண்ட் when you are waking up before the alarm rings. அங்கே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. எஸ் எஸ் எஸ். அண்ட் எங்களுக்கு வந்து ரொம்ப நாளா இந்த 20 டேஸா எங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, ஸோ தரணி வந்து என்ன பண்றாரு, காலைல ஏஞ்சி ஒரு 2 பேட்ச் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் அவரோட டெய்லி ரொட்டீன் எப்படி போகும் என்ன அப்படின்றது வந்து ஒரு மர்ம தேசம் மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட டெய்லி ரொட்டீன் சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க எங்களோட வெபினார்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு? இது 4 o'clock எந்திரிக்கிறேன். 5 to 6 வெபினார். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி இன்னொரு பேட்ச் இருந்துச்சு, 3:45 ஒரு பேட்ச் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து 3:15 எந்திரிச்சிட்டு இருந்தேன். 3:45 to 4:45 வெரி லிமிட்டடா ஒரு 7 பேர் தான் வந்தாங்க. 7 பேர் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படிங்கறதுக்காக நான் அந்த கோர்ஸ் எடுத்தேன். இதே கோர்ஸ் அதை எடுத்தேன். அது நல்லா ரிசல்ட் நல்லா இருந்துச்சு, அவங்களும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து 4 o'clock ஷிஃப்ட் பண்ணிட்டேன். 4 o'clock நான் வந்து எந்திரிக்கிறேன் அப்படின்னா லைக் 5 o'clock வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் 6:15 to 6:30 என்னோட இன்னர் சர்க்கிள் மெம்பர்ஸ்க்காக டெய்லி கைடட் மெடிடேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் 6:45 to 7:45 டீன்ஸ்க்கான 21 day சேலஞ்ச். ஓகே, அவங்க பப்ஜில போய் உட்கார்ந்துருந்தாங்க, நிறைய நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் எல்லாரும் பார்த்தாலும் வாட்ஸ்அப்ல உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க எல்லாரும் இப்போ அன்இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நான் போய் அன்இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு 4 பேர் அந்த மொமெண்ட்ல அன்இன்ஸ்டால் பண்ணாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க லைஃப்ல நம்மளால வந்து ஒரு சேஞ்ச் கொடுக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்னு தெரியாது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் லைஃப். ஸோ அது நம்ம பண்றோம். 8 o'clock வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது வந்து என்னன்னா, ஐ ரன் டிஜிட்டல் ஏஜென்சி. அதுல ஒரு 3 கிளைண்ட்டுக்கான ஒர்க் இருக்கும், ஒரு 1 hour 1.5 hour. அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து டாக்குமெண்ட்ரி, புக் ரீடிங், மதியம் ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் டு 1.5 மணி நேரம் தூங்குவேன். ஈவினிங் வந்து 4:30 to 5:30 எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் ஃப்ரீ தான் சொல்லலாம். இது மாதிரி நிறைய வெபினார்ஸ் வந்து காலேஜஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு வெபினார் ஒரு டே ஒரு நாளைக்கு ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கேன் சொல்லலாம். நிறைய பேருக்கு டிஜிட்டல் டூல்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எஸ். அண்ட் இப்போ ரீசெண்டா கூட நீங்க ஒரு சேனல்ல வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அத பத்தி சொல்லுங்க. மேபி நிறைய பேரால அந்த அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் மேபி உங்களோட அந்த சேனல்ல நீங்க பண்ற அந்த ப்ரோக்ராம் கூட அட்லீஸ்ட் அவங்க பார்க்கலாம். குமுதம் டிஜிட்டல்ல ஒரு சீரிஸ் மாதிரி லைஃப் மேஜிக் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அது வந்து என்னன்னா, நம்ம சின்ன சின்ன ரூல்ஸ், அந்த ரூல்ஸை டக்குன்னு ஒரு 10 minute வீடியோ 8 minute வீடியோல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது பாக்குறவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பார்க் தான். ஏதோ ஒரு நிறைய கருத்துக்கள் கேட்டிருப்பாங்க. நம்ம சொல்றதும் சிலருக்கு வந்து அதான் சொல்லுவேன், அவங்க ஆண்டனா டியூன் ஆயிருந்து அவங்க ஃப்ரீக்வன்சி நம்ம ஃப்ரீக்வன்சி ஒத்து போச்சு அப்படின்னா நம்ம சொல்ற தாட் எல்லாமே அவங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ அப்படிதான் வந்து நம்ம பிடிச்ச ஒரு யூடியூப் சேனலுக்கே நம்ம வந்து இதாகும்ல, நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அப்படிதான் வந்து அதுல நல்ல நல்ல தாட்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கத்துக்கிட்டது, நம்ம அப்சர்வ் பண்ணது, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணது, நம்ம தப்பு பண்ணது, அதை பேஸ் பண்ணி வந்த லேர்னிங் தான் லைஃப் மேஜிக். சூப்பர் குட். ஸோ உங்களோட ஒன் பெஸ்ட் ரிவ்யூ ஏதாவது இருக்கா? ஸோ ஒருத்தவங்க ரிவ்யூ பண்ணாங்க, அதுதான் எனக்கு வந்து நிறைய பேர் கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. பட் ஒன் பெஸ்ட் ரிவ்யூ உங்களுக்கு வந்து எப்பவுமே அதை யோசிக்கும் போது இன்னும் நம்ம நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு தோன்ற மாதிரி ஒரு பெஸ்ட் ரிவ்யூ. நிறைய ரிவ்யூஸ் இருக்கு. வந்து டீன்ஸ் பேட்ச்லயும் சூப்பர் ரிவ்யூஸ் இருக்கு, அடல்ட்ஸ் பேட்ச்லயுமே சூப்பர் ரிவ்யூஸ் இருக்கு. 2-3 ரிவ்யூஸ் இருக்கு. ரெண்டுமே சொல்லுங்க. டீன் அண்ட் ஏன்னா இப்போ நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க பசங்க வந்து இந்த பப்ஜி எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸோ இல்ல ஏதாவது ஒன்று சொன்னது ஒரு ஒன் பிகெஸ்ட் ரிவ்யூ தட் யூ ரியலி லுக்ட் அப் ஆன். டீன்ஸ் இதுல சொல்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பேரண்ட்ஸை நம்பணும் அப்படிங்கறதான் என்னுடைய முக்கியமான இது. நிறைய பசங்க வந்து யார்கிட்ட போயிட்டு புலம்புறதுன்னு தெரியாம தான் வந்து இந்த சூசைட் அட்டெம்ப்ட் எல்லாம் பண்ணிடுறாங்க. ஓகே, எனக்கா என் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு யார் நம்புறாங்களோ
அவங்க ஏதாவது பிரச்சனைனா டைரக்டா பேரண்ட்ஸ் போய் உட்கார முடியும். ரைட்டா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு, என் குழந்தையே நீங்க மாத்திட்டீங்க, இதுக்கு மேல எனக்கு எதுவுமே தேவையில்லை சார் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவ்வளவுதான். அந்த இடத்துலயே வந்து எல்லாமே அப்சர்வ் ஆயிடுச்சு. அவங்கள காலையில 4 மணிக்கு எந்திரிச்சுட்டு 5 மணிக்கு தான் ரெடி ஆகுறாங்க. 6 மணிக்கு கிளாஸுக்கு என்ன எழுப்பிட்டு வாக்கிங் போக சொல்றாங்க அப்படின்லாம் வந்து காலையில வந்து இது சொல்லுவேன், வெந்தயத்தை போட்டு தண்ணி குடிங்கப்பான்னு சொல்லுவேன். அது ஒருத்தவங்க வீட்டுல அவங்க அம்மா நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு அப்ப கேட்கல, நான் சொன்னேன்னு சொல்லிட்டு தர்ணியா நான் சொன்னா கேட்கறாங்க, நான் சொன்னா கேட்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது நல்லா இருக்கும். ஓகே, சோ இது வந்து கேட்கறப்ப நமக்கு ஒரு குட்டி சந்தோஷம், வேற ஒண்ணும் இல்லை. இது வந்து ரெகுலர் பேட்ச்ல வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து சொன்னாரு, எனக்கு வந்து வாழ்றதுக்கே பிடிக்கல, எனக்கு வந்து சூசைட் பண்ணிடலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு. ஓகே, செகண்ட் பேட்ச் முடியவுமே அதுக்கப்புறம் வந்து லைஃப் எப்படினாலும் இருக்கட்டும், நான் வந்து அதை ஃபேஸ் பண்றேன், இதை வந்து நான் சக்சஸ் ஆக்காம விடுறது இல்லை, ஒரு 2 இயர்ஸ் டவுன் லைன் பாருங்க நான் எப்படி மாறுறேன் அப்படின்னு. ஸோ அது வந்து எனக்கு பயங்கரமா இம்பாக்ட் பண்ண ஒரு விஷயம். ஒருத்தரோட வார்த்தை வந்து ஒருத்தரை வந்து வேற மாதிரி யோசிக்க வைக்கும் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்கு, அந்த எண்ணத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுச்சு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் அவங்க லவ்ட் ஒன்ஸ் இறந்து போயிருப்பாங்க, இல்லாட்டி வந்து ஏதோ பயங்கர லவ் ஃபெயிலியர்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பரான லைஃப் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாம இருக்கு. அது வந்து யாராவது ஒருத்தர் இப்போ பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, அதுதான் பெரிய பிரச்சனை. வாட்ஸ்அப்ல கனெக்ட் எல்லாம் வந்து கரெக்ட் கிடையாது ஆக்சுவலா. அதெல்லாம் தாண்டி, அதெல்லாம் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் தாண்டி மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ் லவ்ட் ஒன்ஸோட இருந்து நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிறது என்னோட ஃபீல். எல்லார் வீட்லயும் நடக்கிறது இல்லை, அப்படி ஏதாவது வீட்டுல நடந்துச்சுன்னா அதுல பிளஸ்ட் ஃபேமிலி நான் சொல்லுவேன். ஓகே, அது ரொம்ப முக்கியம். சும்மா நேம் சேக் பேசிட்டு போறதை தாண்டி மீனிங்ஃபுல்லா மனசுல இருக்கிறத கொட்டி தீர்க்கிறதுக்கு யூ ஹேவ் டு ஹேவ் லவ்ட் ஒன்ஸ். அதெல்லாம் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் நிறைய பேர் பண்ணாங்க. தட் கேவ் யூ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். எஸ், கண்டிப்பா. சோ நானும் அதுதான் சொல்ல வந்தேன். சோ நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்றது வந்து வெரி வெரி யூனிக். ஏன்னா நாங்க வந்து கேள்விப்பட்டதே கிடையாது. ஏன்னா ஒரு வெபினார் அப்படின்னா பிசினஸ் ரிலேட்டடா இருக்கும், இல்லைன்னா ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா இருக்கும், இல்லைன்னா ஃபினான்ஸ் பத்தி வந்து எப்படி ஹவு டு மேக் மணி, அந்த மாதிரி எவ்ரி வெபினார்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் இன் தியர் ஓன் வே. பட் உங்களோட வெபினார்லோட ஸ்பெஷாலிட்டியே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகி ரொம்ப பிடிச்சது. இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் தரணி அந்த அவர் கிளாஸ் நம்ம கண்டிப்பா போகணும், வெபினார் 5M வெபினார் 100% வந்து எல்லா 21 டேஸும் நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்றத நாங்க பேசி வச்சிருக்கோம். பிகாஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் ஆர் மெனி திங்ஸ், நீங்க வந்து நீங்க நிறைய பேருக்கு வந்து நீங்க ரொம்ப வருஷமா நீங்க கால் பண்ணாம இருப்பீங்க, போய் கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது அது நம்ம வந்து யாரு இருக்கா, யார்டா நம்ம கால் பண்ணல போன் கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாம் தேடி பண்ணும் போது ரொம்ப அமேசிங்கா இருக்கு தரணி. சோ எப்படி வந்து உங்களுக்கு இந்த காம்பினேஷன் ஆஃப் எவ்ரிதிங் நீங்க உங்களோட வெபினார்ல எடுத்துட்டு வரணும்ன்ற இந்த ஹவு டிட் யூ டிசைன் திஸ் வெபினார், இந்த 7 and 5 AM வெபினார்? ஒரு சீசன் இருந்துச்சு என் லைஃப்ல, உலகமே சந்தோஷமா இருக்கிறப்ப நான் டிப்ரெஷன்ல இருந்தேன். இப்போ உலகம் டிப்ரெஷன்ல இருக்கு, யாராவது ஒருத்தர் காப்பாற்றணும். A hero can be anyone. I want to be that hero. அதனால பண்ண முடியும் நம்பினேன். அதுதான் வந்து பின்னாடியே நீங்க அதை பார்க்கலாம். அதுதான் நான் அதிகமா நம்புற ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஹீரோ கேன் பி எனிவன். அதுக்கு வந்து கலர் தெரியாது, அது பேசுற வார்த்தைகள் தெரியாது, லாங்குவேஜ் எல்லாம் அதுக்கு தெரியாது, அது கருப்பா குட்டையா எப்படிலாம் தெரியாது. அதோட மைண்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த மைண்ட் தான் ஹீரோ. நம்ம எல்லாத்தையுமே அந்த ஹீரோவும் இருக்கு, எல்லாத்தையுமே அந்த ஹீரோயின் இருக்கு. அதை வந்து எழுப்பிடணும். தூங்குனது போதும்பா எந்திரிப்பா அப்படின்னு சொன்னோம்னா உடனே வந்து ஒரு ஸ்பைடர் மேனாவோ ஒரு பேட்மேனாவோ இல்ல ஒரு தர்ணி மேனாவோ அவங்க பேரை போட்டு அவங்க பேரை போட்டுட்டு வந்துடுறாங்க, அவ்வளவுதான். சோ ஹீரோ கேன் பி எனிவன். சூப்பர் ப்ரோ. நான் ஆக்சுவலா நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து இதுக்கு ரிலேட்டட் தான் வச்சிருந்தேன். உங்களோட ஃபேவரட் கோட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருந்தேன். சோ உங்களோட ஃபேவரட் இத தாண்டி வேற ஏதாவது இருக்கா? லீவ் எ லெகசி. அமேசிங். ஓகே, நம்ம எல்லாமே சிம்பிளா இருக்கு. நீங்க பண்றது, நீங்க ஆரம்பம்லாம் சிம்பிளா தான் இருக்கு, உள்ள போன பிறகுதான் பெருசா இருக்குன்ற மாதிரி 5AM வெபினார்னு சொல்லி வைக்கிறீங்க, ரொம்ப குட்டி குட்டியா பேர் வைக்கிறீங்க, ஆனா உள்ள விஷயங்கள் வந்து கடல் அளவு இருக்கு. சோ தட்ஸ் அமேசிங். அண்ட் எஸ், நீங்க வந்து பாத்துட்டு இருக்கிற நம்மளோட ஆடியன்ஸ்க்கு நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ப்ரோ? வாட் கோஸ் இன், அந்த இன்புட்டை கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க. அது வந்து கொஞ்சம் கரெக்டான இன்புட்லாம் உள்ள போகட்டும், தேவையில்லாதெல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிச்சுன்னா அவுட்புட் பை டிஃபால்ட் நல்லா இருக்கும். ஸோ வந்து அது இன்புட் நான் சொல்றது அது தாட்ஸா இருக்கலாம், வயிற்றுக்கு போற இன்புட்டா இருக்கலாம், ஓகே, மனசுக்கு போற இன்புட்டா இருக்கலாம். இது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். கரெக்டான இன்புட் வெளியே உள்ள போச்சு அப்படின்னா வெளியே வர வார்த்தைகளும் நல்லா இருக்கும். நம்ம கான்சியஸா வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ வாழ்க்கை ஒரு டைம் பிறந்தாச்சு, ஒவ்வொரு மொமெண்ட்டையும் சந்தோஷமா இருக்க முடியுமா, யாரையும் புண்படுத்தாம
யாரையும் வந்து நமக்கு கான்சியஸாவோ அன்கான்சியஸாவோ யாரையும் வந்து புண்படுத்தாம நல்லா இருக்க முடியுமா? ஸோ அதுதான் வந்து மேஜரான ஒரு தாட். அதுதான் லைஃப்னு பாக்குறேன். லைஃப் வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம தான் தேவையில்லாம காம்ப்ளிகேட் பண்ணிடுறோம். அது அழகா நம்ம எடுத்துட்டு போக முடியும். சோ ட்ரூ, சோ ட்ரூ. சோ ஆடியன்ஸ், உங்களுக்கு வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு நம்ம தரணி கிட்ட கேட்கணும்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். ஸோ நான் அந்த கொஸ்டின் நம்ம வந்து தரணிக்கு டிஸ்பிளே பண்ணி நான் அவங்க என்ன உங்களோட கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் கண்டிப்பா தரணி நமக்கு ஆன்சர் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க. அண்ட் ப்ரோ, 5 o'clock அப்படின்றது நீங்க ஏன் உங்களுக்கு தோணுச்சு? எதுக்கு வை 5 o'clock? ஏன் நம்ம வந்து மேபி 4:30 வச்சிருக்கலாம், இல்ல 6 o'clock வச்சிருக்கலாம், 7 வரைக்கும் கூட ஏர்லி மார்னிங் தான், பட் வை 5? அப்படிலாம் நான் யோசிக்கலங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிங்க. 4 மணிக்குனா ரொம்ப டூ மச்சா இருக்குங்க. 4 மணிக்குனா யாரு வச்சிருந்தாலும் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அது ஒரு 10 பேர் சொன்னாலும் அவங்க மட்டும் தான் வந்திருப்பாங்க. ரைட்டா? வந்து 5 மணினா நானுமே வந்து எடுக்கிறதுக்கு எனக்குமே கொஞ்சம் காசு வரணும்னாங்க லாக்டவுன்ல. ரைட்டா? 5 மணிக்கு வருவாங்க. இன்னும் வந்து அதுக்கு மேல வச்சுட்டோம்னா இல்லப்பா அந்த டைம்லாம் வந்து நான் தூங்குற டைம்னு சொல்லிடுவாங்க, வரமாட்டாங்க. 5 மணி வந்து தோணுச்சு. ஜஸ்ட் லைக் தட். இன்னொன்னு அந்த ராபின் சர்மா புக் இருக்குல்ல, 5 AM கிளப்னு ஒன்று இருக்கு. ஆமா ஆமா, எனக்கு அது நமக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டேன். சரி, அதனாலதான் எனக்கு ஒரு பிரேஸ் கிடைச்சிச்சு. ராபின் சர்மா 5 மணிக்கு எந்திரிக்க சொல்லுவாரு, நான் எழுப்பிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சூப்பர். பட் உங்களுக்கு வந்து ஆடியன்ஸோட இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் நீங்க எதிர்பார்த்தீங்களா? 5 o'clockன்னு சொன்னே வருவாங்களா, வரமாட்டாங்களா, ட்ரை பண்ணலாமா அப்படின்னு எப்படி ஆடியன்ஸ் வந்து ஒரு 100sல வர ஆரம்பிச்ச பிறகு எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க இனிஷியலா? இல்ல, நான் இனிஷியலா போட்டு பார்த்தேன் இதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஓடிடும் நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த நம்பிக்கை வந்து இன்னர் சர்க்கிள்லயே இருக்கும். உங்களுடைய நோன் ஃப்ரெண்ட்ஸே எப்படியும் வந்துருவாங்க. அதெல்லாம் பெரிய பிரச்சனையா எனக்கு தோணல. வந்து ஒரு 85 பேர் வந்தப்ப எனக்கு வந்து ஓகே ஃபைன், ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறோம், அது நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. செகண்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா 100 பேர் வந்தாங்க. அது கான்பிடன்ஸ் ஏத்துச்சு. ஏன்னா நான் செகண்ட் பேட்சுக்கு நான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடல. ப்ரோக்ராம் நல்லா இருக்கு, தியேட்டர் விட்டு வெளியே வருவாங்க, படம் நல்லா இருக்கு, ஒரு டைம் பார்க்கலாம்னு சொல்லுவாங்கல்ல, அது படம் போய் பார்க்கலாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் பேட்ச் ஃபுல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். நான் நல்லா இருக்கேன், என் கூட இருக்கவங்க நல்லா இருக்கட்டும், என் ஃபேமிலி மெம்பரை சேர்த்து விடுவாங்க, அவங்க ஃப்ரெண்டை சேர்த்து விடுவாங்க, அவங்க பசங்களை சேர்த்து விடுவாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராட்டிடியூட் காமிப்பாங்க. சோ அது அவங்களுடைய பெருந்தன்மை, அட்டெண்ட் பண்ண அவங்களுடைய பெருந்தன்மை தான் ஆக்சுவலா. அதான் சொல்றேன், இட் இஸ் நாட் அபவுட் தரணி, இட் இஸ் அபவுட் தட் கம்யூனிட்டி ஆக்சுவலா. அவங்க ஃபீல் பண்றாங்க நம்மள ஒருத்தர் நம்மள ரெப்ரசென்ட் பண்றாரு அப்படின்னு ஃபீல் பண்றதுனாலதான் அவங்க வந்து நீங்களும் பண்ணுங்க நம்மளும் சேர்ந்து டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு கூட டிராவல் ஆகுறாங்க. எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி. ஏன்னா நாங்களும் ஃபேமிலியா தான் உட்காந்து நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களோட ப்ரோக்ராம் வந்து நாங்க ஃபேமிலியா அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பேசிக்கா இன்னொரு கொஸ்டின். ஸோ உங்களோட வெபினார்ல பாத்தீங்கன்னா நிறைய நீங்க வந்து சாங் சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க. அண்ட் வந்து 5 மணிக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்தா ஏதாவது ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து லைஃப் ஆஃப் ராம் பாட்டு ஓடிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து what do you feel about music? ஏன்னா as a DJ-வா நான் உங்களை கேட்கிறேன். ஏன்னா எங்களுக்கு தெரியும் music how impact it brings in, but as a lifestyle coach or anything you can call it, so அந்த மாதிரி நீங்க இருக்கீங்க. சோ இது நீங்க வந்து மியூசிக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா நீங்க பாக்குறீங்க? எனக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க வராது, பாட்டு படமும் வராது. சரியா? அதெல்லாம் வந்து நான் இன்னைக்கு ரிக்ரெட் பண்ற ஒரு விஷயம். இன்னைக்காவது ஒரு நாள் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டாவது கத்துக்கணும் அப்படின்னு ஆசை இன்னமும் இருக்கு. என் பக்கெட் லிஸ்ட் இன்னமும் இருக்காது. இன்ஸ்ட்ருமென்ட்னு சொல்லிட்டீங்க, எந்த இன்ஸ்ட்ருமென்ட்டா இருந்தா பரவாயில்லையா சொல்லுங்க, டிஜே ஆயிடுங்க. சோ நாங்க ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டே ஆகணுங்க. ஏன்னா மனுஷனுக்கு கஷ்டம் வர்றப்ப மியூசிக் தான் வந்து ஆறுதல் ஆக்சுவலா. ரைட்டா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு சாங் கேட்கிறப்ப அது ரிலேட்டடான இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம். நிறைய பேருக்கு வந்து சந்தோஷமா எனக்கெல்லாம் மழை பெஞ்சானா என்னோட பழைய லவ் ஸ்டோரி ஞாபகம் ஆக்சுவலா. நான் அதை நிறைய டைம் போஸ்டே போட்டிருக்கேன், என் ஒய்ஃபும் கேட்டிருக்கா. சரியா? அது வந்து போஸ்டா போட்டு திட்டு வாங்கியிருக்கேன். சரியா? சோ இதெல்லாம் அதெல்லாம் வாங்கிதான் ஆகணும், அதெல்லாம் வாங்காம முடியாது. இதெல்லாம் வந்து என்னன்னா பை டிஃபால்ட் அது நடக்கிறது தான். ஒவ்வொரு சாங்க்கும் ஒரு எமோஷன் இருக்கும். நைட் நான் தூங்க போறப்ப இளையராஜா சாங் கேட்டா எனக்கு நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும். காலையில எந்திரிக்கிறப்ப எனக்கு எனர்ஜி வேணும்னு சொன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஓப்பனிங் சாங் தான் கேட்பேன். அதுக்கு என்ன அர்த்தம் அதெல்லாம் தாண்டி அது எனக்கு எனர்ஜி கொடுக்குது ஆக்சுவலா. சோ சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்ப்பேன். ஏன்னா எல்லாரும் வந்துருச்சு காலையில நிறைய பேர் வீட்டுல சாமி பாட்டு போடுவாங்க. இட் ஹேஸ் எனர்ஜி. அவங்களுக்கு அந்த பாட்டு கேட்கறப்ப அந்த வைப்ரேஷன் எனக்கு வந்து என்னன்னா ஒரு ஒரு செம்ம பீட்டா இருக்கிற சாங் வந்து இட் கிவ்ஸ் மீ எனர்ஜி. ஸோ காலையில வந்து நான் சொல்லுவேன்,
ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா குத்துப்பாட்டு போட்டு 2 இது ஆடினா எல்லாமே சரியா போயிடும், 2 ஸ்டெப் போடு அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டெப் வராட்டியுமே சும்மா ஸ்டெப் போட்டு பாரு, ஏன்னா கோ அவுட். அது வரணும் அப்படின்னா நீங்க சொல்லுவாங்கல்ல, அந்த நாடி நரம்புலாம் வந்து அந்த யூ ஹேவ் டு ஃபீல் தட் எனர்ஜி. அந்த எனர்ஜியை ஃபீல் பண்றதுக்காக தான் அந்த காலையில வந்து அந்த சாங்ஸ். அதை யோசிக்க மாட்டேன். காலையில வந்து குத்துப்பாட்டு போட்டு சவுண்ட் ஜாஸ்தியா வச்சியும் அதுக்கும் திட்டு வாங்கிட்டேன். ஏன்னா நீங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் கொடுத்தீங்க இல்லையா, அதுல ஆரம்பம் எல்லாம் நல்லதா இருந்தது, பயங்கர மோட்டிவேஷனல் சாங்ஸ்ல. போக போக கண்ணால சாங்லாம் நான் யோசிக்க தெரியாம லிங்க் அமைச்சிருப்பாரோன்னு பார்த்தா அதுக்கப்புறம் 4-5 லவ் சாங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அதுக்கு பின்னாடி கதை இப்ப நீங்க சொல்லிதான் தெரியுது. இந்த மாதிரி அதுக்கு பின்னாடி கதை கிடையாது. இந்த வந்து என்னோட பையனுக்கு வந்து சில சாங்ஸ் பிடிக்கும். அந்த கனெக்ட் சாங்ஸ் வித் எமோஷன்ஸ் ஆக்சுவலா. ஏன்னா 2 விதமான லைஃப் வாழலாம். ரொம்ப லாஜிக்கலா யோசிச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களையும் ஜட்ஜ் பண்ணி வாழலாம். இன்னொன்னு எமோஷனலா வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் ட்ரஸ்ட் பண்ணி வாழலாம். when there is an emotion there is a trust. ஓகே, அது புரிஞ்சுக்கிட்டோம்னா லைஃப் ரொம்ப சிம்பிள் ஆயிரும். எனக்கு வந்து என்னன்னா சில சாங்ஸ் வந்து என் பையனுக்கு பிடிக்கும். அந்த பாட்டு கேட்கிறப்ப எனக்கு அவன் ஞாபகம் இருக்கும். அதுல சில லவ் சாங்ஸ்மே அவனுக்கு பிடிக்கும் ஆக்சுவலா. சோ அந்த கனெக்ஷன் தான் அது. சோ கனெக்ஷன் வந்து மிருதன்னா அது ஒரு மூவி ஒன்று இருக்கும். அதுல வந்து ஒரு சாங் ஒன்று இருக்கும். அதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்கும். அதனால அது கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். எஸ். ஓகே ஓகே, சூப்பர். சோ நீங்க வந்து சொல்லிருந்தீங்க உங்க பக்கெட் லிஸ்ட்ல வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கணும்னு சொல்லிட்டு. சோ நீங்க டிஜேயிங் கத்துக்கணும்னு நீங்க சொன்னீங்க, அது நீங்க பக்கெட் லிஸ்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்க. நானும் நாவ்ஸோ we would love to teach you DJing. சோ இது வந்து நீங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கண்டிப்பா ஒரு 3 to 5 months ஆகும். பட் டிஜேயிங் வந்து நீங்க சொன்ன மாதிரி நாங்களும் 21 daysல உங்களை வந்து டிஜே ஆக்கிடுறோம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அவ்வளவுதான். கண்டிப்பா ப்ரோ. அண்ட் we have one question from audience. So logical and emotional செம லைனா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் கரண். அண்ட் எனக்கு நிறைய பேர் வந்து நம்மளோட ஆடியன்ஸ் வந்து இப்போ நீங்க தமிழ்நாடுல, சென்னை ஆர் இந்தியால மட்டும் தான் கவர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன்னா என்னோட கசின், நான் வந்து ஐ வுட் லவ் மை கசின் ஆல்சோ ஷுட் அட்டெண்ட் திஸ், பட் அவ வந்து ஷீ இஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஸோ நீங்க அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கும் வந்து அவங்க டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல, இப்போ வந்து ஸ்ரீலங்கால இருந்து அட்டென்ட் பண்ணாங்க, ஆஸ்திரேலியால இருந்து அட்டென்ட் பண்ணாங்க, சிங்கப்பூர்ல இருந்து அட்டென்ட் பண்ணாங்க. ஓகே, என் கோர்ஸ் எல்லாமே தமிழ் தாங்க. இப்போ எப்படி பேசுறோமோ இதே மாதிரி தான் என் கிளாஸும் இருக்கும். ஓகே, சோ அதுல வந்து பெருசா டைம் ஜோன் மெயினா எப்படி முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய காலையில இருந்தா நல்லா இருக்கும். அவங்களுக்காக தனியா நான் வச்சேன்னா நான் ரொம்ப ஏர்லியரா எந்திரிக்க மாதிரி இருக்கும், இல்ல அவங்க ரொம்ப ஏர்லியரா எந்திரிக்க மாதிரி இருந்துச்சு. சோ வந்து நியரஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா அண்ட் சிங்கப்பூர் ஓரளவு மேட்ச் ஆச்சு. சோ அதுல இருந்து ஆடியன்ஸ் இருக்காங்க. ஓகே, யுஎஸ் டைமுக்கு பண்ணணும்னா நம்மளோட நைட் டைம் இருக்கும். மேபி ஒரு பேட்சா இருந்துச்சுன்னா பிளான் பண்ணலாமே தவிர்த்து இல்லாட்டி ஒரு 2 பேருக்கு பண்றது எனக்கு அட்வான்டேஜா இருக்காது. எஸ் எஸ். அண்ட் நாஸ் வந்து வெளியில உட்கார்ந்து நம்ம லைவ் ஷோ பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ப்ரோ, ஐல் என்ஷூர் யூ டோன்ட் ஹேவ் எனி ரிக்ரெட் எனி மோர் வித் ரெஸ்பெக்ட் டு லேர்னிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பயங்கர கான்ஃபிடன்ஸ். அதை வந்து கமிட் பண்ணிட்டீங்க, 21 நாள்ல சொல்லி தரேன்னு சொல்றீங்க, சொல்லித்தாங்க, கத்துக்கிறேன். எஸ். அண்ட் வி ஹேவ் கிறிஸ்துபா வந்துட்டு சூப்பர் தரணி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் நிஷா ராஜசேகரன் வந்து சூப்பர் லைஃப் கோச் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏகேஎன் சென் வந்து பர்ஃபெக்ட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. Thank you all for listening. Yes. And we have Sindhu Uday Kumar, so she's also a wedding planner, and அவங்க வந்து sad that tomorrow is 21st day அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்போ எங்களோட பேட்ச்ல இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ பேட்ச் 8ல வந்து இருக்காங்க. சோ நாளைக்கு வந்து நிறைய பேர் பாருங்க, இப்போ நான் சொன்னேன்னா இல்லையா, நிறைய பேர் பாருங்க அதுக்குள்ள சேடா போயிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க 2 பேரும் சேடா இல்லைன்னா அடுத்த 21 டேஸும் நாங்க பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களோட சொன்ன மாதிரி உங்க கம்யூனிட்டி நீங்க பில்ட் பண்ணா வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். நீங்க சொன்னது நாங்க 100% ட்ரஸ்ட் பண்றோம். ஸோ நாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிள் வந்து நாங்க இந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணி நாங்க ஒரு கம்யூனிட்டியா வந்து அடுத்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். So yes, thank you so much Sindhu Uday Kumar for joining us live. So thank you so much Dharani brother. So நிறைய விஷயங்கள் நம்ம பேசோம். உங்களை பத்தி பர்சனலா நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி ஒரு செஷன்ல பேசுனதால நாங்க அதை பத்தி நம்ம பெருசா பேசல. ஏன்னா இந்த 5 AM கிளப் தான் வந்து ஒரு பயங்கர பஸ்ஸா இருக்கு. இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா Facebook ஓபன் பண்ணாலே வந்து 5 AM சேலஞ்ச், 5 AM கிளப் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் போஸ்டர்ஸ், ஃபிளையர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இதை ஷேர் பண்ணிட்டு இது ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நீங்க வந்து hundreds and
hundreds of batches and hundreds and thousands and lakhs of people வந்து நீங்க வந்து லைஃப் சேஞ்ச் பண்ணணும் and நிறைய விஷயங்கள் இன்னும் நல்ல விஷயங்கள் நிறைய வெபினார்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து கண்டிப்பா from our side we wish that to you. And ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும். Super. Thank you so much for joining with me today. So நான் உங்களை வந்து remove பண்றேன் bro. So thank you so much for joining us today bro. Thank you so much. See you. Bye. Yes, thank you. Thank you. எஸ் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப பவர் பேக்டான ஒரு செஷன் நடந்தது நான் நம்புறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. மேபி நிறைய பேர் நீங்க கொஸ்டின்ஸ் கேட்காத ரீசன் வந்து அவரோட பேட்ச்ல ஆல்ரெடி வந்து இருந்தவங்களா இருக்கலாம், இல்ல இந்த பேட்ச்ல வந்து ஆல்ரெடி வந்து இந்த பேட்ச் மெம்பரா நீங்க இருக்கலாம் பேட்ச் 8ல. ஸோ இதனால வந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸும் இல்லாம இருக்கலாம். பட் இது பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா யூ வுட் ஹவ் ஹேட் அண்ட் கிளாரிட்டி. 5 AM சேலஞ்ச்னா என்ன பண்றோம், என்ன பண்ண போறோம், ஹவு டஸ் இட் சேஞ்ச் யுவர் லைஃப், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி தரோம் நிறைய விஷயங்கள் நம்மளோட தரணி பிரதர் ஷேர் பண்ணிருந்தாங்க. சோ பாத்துட்டு இருக்கிறவங்க யாராவது இந்த 5 AM சேலஞ்ச்ல வந்து நீங்க if you are not a part of it till now, so கண்டிப்பா வந்து do register for the 9th batch. ஏன்னா I assure that கண்டிப்பா ஏதாவது ஒரு சேஞ்ச் நமக்குள்ள கண்டிப்பா வரும். so give it a try அப்படின்னு தான் சொல்லுவோம். எதுவுமே நம்ம ட்ரை பண்ணாம எதுவுமே எந்த விஷயமும் நமக்கு தெரியாது. so just give it a try. என்ன நிறைய விஷயங்கள் வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க, நிறைய புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. each and every day இந்த 21 daysல நாங்க புது விஷயங்கள் நாங்க இது தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் ஒருத்தர் சொல்லும் போது that makes whole sense அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். so thank you so much for all the audience for watching us and stay home, stay safe, good night, bye bye. in broadcast பண்ணுமா லீவ் ஸ்டுடியோ அவர் இருக்காரு.